ரிஷபராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்கள் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆயிலி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதம் கடகராசி கும்ப லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய ஜூன் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஜூன் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா தருணத்துலேயும் சாதகமான பலனே தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். நம்மளுடைய நேர காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த கோச்சார பலன்கள் அப்படின்றது ராசியை மையப்படுத்தி சொல்கிறது தானே தவிர யாருடைய லக்னத்தை மையப்படுத்தி சொல்கிறதில்லை. ஆனாலும் கோச்சார பலன்கள் நம்ம சேனலில், நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப டீப்பாக ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடைப்பட்ட காலத்தில் மாத பலன்கள் வேண்டாம், கிரக பயிற்சி பலன்கள் மட்டும் கொடுத்தா போதுமானது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இருந்தேன். ஆனால் வரக்கூடிய ஜூன் மாதம் அருமையான அற்புதங்கள் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்ற காரணத்தால் மாத பலன்கள் முழுமையாக நான் தரலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவுகள் நான் கொடுக்குறேனுங்க. அப்படி என்ன அற்புதங்கள் இருக்குது வரக்கூடிய ஜூன் மாதத்தில் அப்படின்னா, மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் புதன் ஆதித்ய யோகம், அதுபோக செவ்வாய் புதனுடைய சாரத்திலையும் புதன் சந்திர பகவானுடைய சாரத்திலையும் சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரத்திலையும் சந்திரன் புதனுடைய சார பரிவர்த்தனைகள் நிறைய உண்டு. இந்த மாத தொடக்கத்தில் சார பரிவர்த்தனைகள், அதுபோக கால சர்ப யோகம், இந்த மாதிரி ஒரு சில விதமான ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு மாதமாக வரக்கூடிய ஜூன் மாதம் வருது. ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 12வது பாவகத்தில். பொதுவாக ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களுக்கும் 6, 8, 12 மறைவு ஸ்தானம் வரும். இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம்ன்றது மறைவு ஸ்தானம். சுக்கிர பகவானுக்கு 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் இல்லை. உங்களுடைய ராசியாதிபதி 12வது பாவகத்தில் அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேது பகவானுடைய சாரத்தில் 12வது பாவகத்தில் இருந்து 6வது பாவகம் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்குண்டான அருமையான நேரம். ஏன்னா குரு பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்னதான் வளர்ச்சி இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார சங்கரம் ஏற்பட்டுட்டால் அந்த வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட், அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இருந்தது அப்படின்னா அன்னாடம் சம்பாதிச்சு சாப்பிட்டாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருவாங்க. காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், ரிஷபராசி நண்பர்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதம் பிறக்கக்கூடிய தருணத்திலேயே சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் நிறைய பேர் மீண்டும் இணைய போகிறீங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாவுடைய சாரம் வாங்குறாரே. தனகாரகன் லாபஸ்தானாதிபதி ரெண்டுமே செவ்வாய் புதன் தானுங்க, குரு தானுங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலையும் தனஸ்தானத்தில் தனகாரகனை இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும்.
நிறைய படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் கிடைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் இந்த வேலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட போகுது, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரப்போகுது. அதுபோக பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, மன அழுத்தம் நீங்க போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும், காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக நடக்கும். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் நம்ம கடனெல்லாம் கட்டிவிடுவோமா? அப்படி இல்லைங்க. நம்ம பொருளாதார சூழ்நிலை நிலை சீராகிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஜூன் மாதத்தில். அதுவும் நான் மீண்டும் சொல்கிறேன், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம், லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல், இந்த ஒரு சூழலால் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, ஆதாரபூர்வமாக தான் உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். 8க்குடைய கிரகம் குரு, 8க்குடைய கிரகம் குரு 6வது பாவகத்தை பார்க்கறதுனால மீண்டும் சொல்கிறேன், உடல் உபாதைகள் சரியாகும். 6 வருஷமாக 7 வருஷமாக உடம்புல நோய் நொடி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. என்ன தொந்தரவுன்னு தெரியாமல் நான் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. மாதமானால் நான் மளிகை ஜாமான் வாங்குறனோ இல்லையோ, கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ, மாதமானால் மருத்துவ செலவுகளுக்கு இந்த தொகை நான் வச்சிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகளால் உடல் உபாதைகள் நிச்சயமாக சரியாகும். ரிஷபராசியில் பிறந்தவங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் மிக சிறப்பு. சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னா திருச்சி போகிற பாதையில் சமயபுரம் இருக்கும், சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதுபோக ரிஷபராசினாவே ஸ்ரீரங்கம் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான ஒரு திருத்தலம். சமயபுரம் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான திருத்தலத்தையும் பார்த்துட்டு வாங்க. இதுக்காக நீங்கள் அங்கே போக போகிறதில்ல. சமயபுரம் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. இது சிறப்பான ஒரு விஷயம். அதுபோக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம் பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த நேரத்தில்னு கேட்டிங்கன்னா 6ஆம் தேதி, ஜூன் மாதம் 6ஆம் தேதி. ஜூன் மாதம் 6ஆம் தேதி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு சுபஸ்தானத்தில் செவ்வாய். அப்போது சுபஸ்தானத்தில் செவ்வாய் போவதால் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இந்த நிமிஷத்தில் பொருளாதாரத்தில் நிறைய சங்கடம் இருக்குது, 4 காசு இருக்கிற இடம் தெரியல, வீடு வாங்கணும்னு சொல்கிறீங்க, மண் வாங்கணும்னு சொல்கிறீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4வது பாவகம், சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்க சுபஸ்தானத்தில் செவ்வாய் போயிட்டு திருமணஸ்தானாதிபதி போயிட்டு சுபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய வண்ணம், திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழல். இதனால் மண்மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வாகன யோகம் ஏற்படும். வாகன தொழில் செய்துட்ருக்கிற நண்பர்கள், நான் கன்சல்ட்டிங் வச்சுருக்கிறேனுங்க, இல்லை நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறேனுங்க, இரும்பு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நான் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் காசு பணம் இழந்துட்டேனுங்க அப்படின்னா தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஒன்று கூடக்கூடிய தருணம் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து
ஜூன் 22ஆம் தேதி வரை 18 நாள் வரும். சரியாக 18 நாள். ஐயப்பனுக்குரிய 18ஆம் படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 நாட்கள் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. அதனால் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அருமையான நேர காலங்கள் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளியூர் போகணுன்னு இருக்கிறனுங்க, வெளிநாடு போகணுன்னு இருக்கிறனுங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டேன், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறனுங்க, எந்த வேலைக்காக என்னை அனுப்புனாங்களோ, எந்த வேலைக்காக நான் வந்தனோ அந்த வேலை செய்யாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. மனசார சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த நேரத்தில் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், கம்முன்னு ஊருக்கே வந்துட்டால் பரவாயில்லன்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரம் உங்களுக்கான நேரம். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு சிறப்பான நேரம். அல்லது இங்கே உள்ளவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, இடமாற்றங்கள் செய்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை. அதே மாதிரி ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு முறை புதனாதித்ய யோகம். அதாவதுங்க, புதனாதித்ய யோகம் அப்படின்றது புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுங்க. முதல்ல அஸ்தமனத்தில் தான் இருப்பார். ஜூன் மாதம் தொடங்கி 6 தேதி வரை பெரிய மாற்றம் கிடையாது, சுமாராக இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும். அதுலேயும் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை. மீண்டும் சொல்கிறேன், ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி தனகாரகன் இருவருமே தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நேரம். சுபஸ்தானாதிபதி 15ஆம் தேதி இந்த தனகாரகன் தனஸ்தானாதிபதியோடு இணைவார். குரு சூரியனோட வர்றது உண்மையிலே நல்ல விஷயம். சூரியன் புதனுடன் மீண்டும் இணைகிறது அருமையான நேர காலங்களாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, ரிஷபராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் 4 காசு இருக்கிற இடம் தெரியாமல் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி, சரியாக ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு மண்மனைக்கு முன்பணம் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஒரு வாகனத்துக்கு முன்பணம் கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த நேரத்தில் நல்லது நடந்துடும். ஏன்னா இப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்கன்னா தோற்றத்துலேயே ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ரெட்டை குழந்தைங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஒரே ராசியில் பிறந்திருப்பாங்க, தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை புத்தி வெவ்வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு பிரசவத்தில் பிறந்தவங்களே வெவ்வேறு மாதிரி எதிர்பார்ப்புகள் எண்ணம் சிந்தனை இருக்குது அப்படின்னா ஒரு ராசியில் பிறந்த எல்லாருக்கும் வெவ்வேறு சிந்தனை எண்ணம் புத்தி இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அப்போ எதிர்பார்ப்புகள் வெவ்வேறாக இருக்கிறது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய தருணமாக வரக்கூடியது ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 16, 17, 18, 19, 20, 21, 22 7 நாட்கள். இந்த 7 நாட்களில் அப்படி என்ன நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம். சுபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி மூணு பேருமே உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில். அந்த சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, சுபஸ்தானத்தில் சூரியன் இருப்பார். செவ்வாவுடைய சாரத்தில் அந்த செவ்வாவுக்கே சாரம் கொடுத்தவர், சாரம் இல்லை வீடு கொடுத்தவர் சூரியன் தான். அப்போ சூரியமங்கல யோகமாக கன்வெர்ட் ஆகும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, அந்த வேலை வாய்ப்பில் சிக்கல் இருந்துக்கிட்டு இருக்குது, வேலை வர்றதில் சிக்கல் இருக்குது, அல்லது வேலையில் இருக்கேன் அதில் எனக்கு சிக்கல் இருக்குதுன்னா இந்த தருணங்களில் சரியாயிடும். ஜூன் 15இலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை. அப்போ அந்த ஜூன் 30ஆம் தேதி வரை 22 தேதிக்கு மேற்கொண்டு 30 வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் சார் அப்படின்னா, எத்தனையோ பேர் பூர்வீக சொத்தில் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு
வழக்கு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டு, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துட்டு, செய்யாத தவறுக்கு செஞ்சேன்னு பேர் வந்துட்டு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கார்த்திகை நட்சத்திரம்னா நமக்கு 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், இது மட்டும்தான் ரிஷப ராசியில் வரும். இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான நேர காலங்கள் அந்த ஜூன் 22 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளார தேவையில்லாத அவப்பெயர்கள் இருக்குது, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரியான சூழலெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு சரிப்படுத்திடுவேன் இந்த நேரத்தில். சரியா? ஆக ஜூன் மாதம் அப்படின்றது தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும் வாழ்வாதாரம் உங்களுக்கு ஏற்படும்ன்றதுல இதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. எடுத்த உடனே யாரும் மேலே வந்திருந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்க போகுது. வாழ்க்கை அப்படின்ற சூழலில் வளர்ச்சிக்காக நீங்கள் விதைக்கக்கூடிய விதை. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.